ஆட்சியாளர்கள் மாறினாலும் சிங்கள பேரினவாதம் அது தொடர்ச்சியாக அங்கு இருக்கின்ற சிங்கள பேரினவாதத்தின் நிலப்பாட்டைத்தான் இன்றைக்கு அனுராக் குமாரசிங்க எடுத்திருக்கின்றார். கொத்தபயா ராஜபக்ச தேர்தலில் 2015 ஒரு இலங்கை அரசாங்கம் நல்லாட்சி என்ற மாயமானை உலகுக்கு காட்டி அதில் தாங்கள் ஹைபிரிட் 2 கலப்பு பொறிமுறை ஒன்றை செய்வோம் என்ற அங்கு வாக்குறுதியை ஐக்கிய நாடு சபையில் கொடுத்து அது கொடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த வெளியார் அங்க இலங்கை ஆட்சியாளர்கள் தாங்கள் அவ்வாறு கொடுக்கவில்லை, அதில் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறி அவர்கள் 5 ஆண்டுகள் அதை பற்றி ஒன்றுமே செய்யவும் இல்லை, அதில் இழுத்தடித்து வந்தார். பின்னர் கொத்தபயா பதவிக்கு வந்தவுடன் அவர் அதனை வெளிப்படையாகவே, அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் அதில் முதலில் கூறிய அந்த ஹைபிரிட் மெக்கானிசத்திலிருந்து நாங்கள் ஒத்துக்கொண்டிலிருந்து நாங்கள் வெளியேறுகின்றோம் என்று வெளிப்படையாகவே அதை கூறினார். இன்றைக்கு அனுராக் குமாரசிங்கம் அதைத்தான் இன்றைக்கு கூறியிருக்கிறார். கொத்தபயா சொன்ன அதே குற்றத்தான் இன்றைக்கு அனுராக் குமாரசிங்கம் இந்த முறை மனித உரிமை பேரவையில் கூறியிருக்கின்றார். எனவே சிங்கள பேரினவாதத்தின் நிலப்பாடு ஒருபொழுதும் மாறாது. இன்றைக்கு அனுராக் குமாரசிங்கம் சில நடவடிக்கைகளை, பிள்ளையான் போன்ற சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக காட்டுகின்றார்கள். ஆனால் இதில் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டியது, தமிழர்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பை செய்த சிங்கள அதிகாரிகள் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையையும் அனுராக் குமாரசிங்கம் எடுக்கவில்லை, எடுக்கப் போவதும் இல்லை. எனவே நீங்கள் கூறியபடி இந்த வருடம் ஒரு மிக முக்கியமான வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில். எம்மை பொறுத்தமட்டில் இந்த முறை இதனை நாங்கள் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதான் கருதுகின்றோம். அதுக்கான காரணங்கள், இன்றைக்கு பல்வேறு நாடுகள், UK-யில் 4 கொமாண்டர்ஸுக்கு எதிராக தடை உத்தரவு, அமெரிக்காவில் முதலில் சர்வாந்தர் டி சில்வாவுக்கு எதிராக தடை உத்தரவு, கனடாவில் கொத்தபயா சகோதரர்களுக்கும் வேறு 2 கொமாண்டருக்குமான தடை உத்தரவு, இவ்வாறு 9 பேருக்கு கிட்ட தடை உத்தரவு இலங்கையில் உள்ள அதிகாரிகளுக்கு எதிராக போடப்பட்ட பொழுதும் இன்றைக்கு அந்த 9 பேரும் இலங்கையில் உல்லாசமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள செய்யவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு உள்நாட்டு பொறுமுறை, டொமஸ்டிக் மெக்கானிசம் என்று கூறுவது அது உண்மையிலே அது ஒரு கேலிக்குரிய விடயமாகத்தான் இருக்கும். எனவே இந்த அடிப்படையிலே, இந்த தடைகள் போட்ட இந்த அடிப்படையிலே அங்கு உள்நாட்டு பொறிமுறைக்கு வாய்ப்பில்லை, சர்வதேச நீதிமுறை மூலம்தான் தமிழர்களுக்கு நீதி வழங்க என்ற வாதத்தை அங்கு நாங்கள் வைப்பதற்கு மிகவும் இந்த தற்போதைய காலம் பொருத்தமானது என்றுதான் நாம் கருதுகின்றோம்.